ரூபம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்னா. தொட்டா விடமாட்டோம், தொட்டவனே விடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம்னு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் பேசினது இன்னைக்கு தமிழகம் முழுவதும் ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கியமா இருக்கு. அந்த வாக்கியத்துக்கு பிறகுதான் அதிமுகவில் இருந்து கொத்து கொத்தா எம்எல்ஏ தாவேகாவில சேர்ந்ததை பார்த்தோம். ஒரு பக்கம் ஊழலில்லா ஆட்சியை தருவோம், மக்களுக்கான ஆட்சியை தருவோம், நம்பகத்தன்மையான ஆட்சியை தருவோம்னு விஜய் அவர்கள் குறிப்பிட்டதுனால 40 நாள்ல பல மாற்றங்கள் நடந்ததா தகவல் சொல்றாங்க. திமுகவில் இருந்து இணைந்திருக்கக்கூடிய அந்த நபர் யார், அவருடைய முழு விவரம் என்ன, எதுக்காக இணைஞ்சிருக்கார், இதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை செஞ்சிருக்கார், இது சார்ந்த முழு விவரத்தை தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. திமுகவுடைய அசைக்க முடியாத தூண் அப்படின்னா எம்பி ஜெகத் ரட்சகன் அவர்கள் தான். அவருடைய மகன் சந்தீப் தான் டிவிகேல இணைஞ்சிருக்கிறார். சந்தீப் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, பாரத் ஃபவுண்டேஷன் மூலியமா மக்களுக்கு பல நன்மைகளை செஞ்சிருக்காருங்க. சமூக சேவை மனப்பான்மை உடையவர்னு சொல்லலாம். கோவிட்-19 ஊரடங்கப்ப பல மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிச்சிருக்காங்க. அந்த மாதிரி தான் ராமநாதபுரத்து அருகே இருக்கக்கூடிய 200 மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான மளிகை பொருட்கள்ல இருந்து அத்தியாவசிய பொருட்களை வழங்கியிருக்கிறாரு. இங்க மட்டும் வழங்கல, தமிழகத்துல பல பகுதிகளில் கோவிட்-19 பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஃப்ரீ மெடிசன்ல இருந்து பல உதவிகளை செஞ்சிருக்காரு. எஜுகேஷனுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், இன்ஜினியரிங்கு, இது மட்டும் இல்லாம எம்பிபிஎஸ் சீட்டு ஃப்ரீயா வாங்கி கொடுத்துருக்கிறாரு. இப்படி சமூக சேவையில தொடர்ந்து தன்னுடைய பணியை பாரத் ஃபவுண்டேஷன் மூலியமா தொடர்ந்து நடத்திட்டு வர்றாரு. கோவிட்-19 எத்தனையோ பேருடைய குடும்பங்களுக்கு பல நன்மைகளை செஞ்சது மட்டும் இல்லாம, ஏற்கனவே திமுகவில் தான் அவங்க அப்பா இருக்கிறாரு. இவருக்கு திமுகவில் ஒரு இடம் வாய்ப்பு கேட்டிருக்காங்க. திமுக நிராகரித்திருக்கு. திமுக தொடர்ந்து ஏற்கனவே இருந்தவங்களே தான் வச்சுட்டு வராங்க, இளைஞர்களை வைக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. குடும்ப அரசியல் செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆனா சந்தீப் அவர்களை ஏற்கனவே விஜய் அண்ணா கூப்பிட்டுருக்காரு. வா நண்பா, நம்முடைய கட்சியில சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேருமே ஒரு நட்புக்குரியவர்கள், முன்னையில இருந்து இருக்காங்க. அப்பாவுக்கு பயந்துகிட்டு தான் இவரு முன்னாடி போல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப ஆட்சி பெற்ற பிறகு தாவேகாவில் இன்னைக்கு இணைந்து இவர் எஜுகேஷன்ல பல நன்மைகளை செய்ததுனால எஜுகேஷன் டிபார்ட்மெண்டோட சேர்ந்து பல ஸ்கீம்ஸ்லாம் வர்றதுக்கு மேலும் உதவிகரமா இருப்பாரு. இவர் தாவேகாவில் இணைஞ்சதுனால இன்னும் தாவேகாவுக்கு பலம் கூடுன்னு சொல்றாங்க. ஏன்னா தாவேகா ஊழல் இல்லாத ஆட்சி, மக்களுக்கான ஆட்சியை கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் சமூக சேவையில சீரும் சிறப்புமா பல மக்கள் மனதில் இடம் பிடித்தவர் தான் சந்தீப். இவங்களோட சேரும் போது தாவேகாவுக்கு மேலும் பலம் கொடுக்கும். ஆனா தாவேகாவை தேர்தலுக்கு முன்னாடி 10 சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாங்க. அவருக்கு எவ்வளோ குடைச்சல் கொடுத்தாங்க. கரூர் சம்பவம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. 41 உயிரை கொன்னவருக்கு காரணமே இவர் தான் பழி போட்டாங்க. சிபிஐ விசாரணை, ஜனநாயகன் படம் வராதது, த்ரிஷா, இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகளை விஜய் மேல போட்டாலும் மக்களுக்கு விஜய் அவர்கள் மேல ஒரு நம்பிக்கை இருந்து கட்சி ஆரம்பிச்சாரு. கட்சி எழுச்சியா மாறிச்சு. ஆட்சியும் பிடிச்சிட்டாரு. இது மட்டும் இவருடைய ஆட்சி 40 நாள்லயே பலருக்கு புரிந்து பல கட்சியிலிருந்து இணைந்துட்டு இருக்கிறாங்க. இதுவே மாற்றத்துக்கான ஒரு குரல் நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உண்மை செய்திகளை உடனுக்குடன் கொடுப்பதில் ரூபம் என்னைக்குமே முதலிடத்தில் இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க.